இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாரு. அவர் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும், மாத்தி பேசக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸால தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்றாரு. அங்க ஒண்ணு சொல்றாரு, வெளியே வேற மாதிரி பேசுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்படிலாம் பேசுறாரு. நான் இப்போ பிஸ்னஸ்க்காக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் கெட்டு போயிடும், அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்போ 10 பொண்ணுங்களை நீ யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவ. கேட்டா பிஸ்னஸ்க்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா? உன் குழந்தை என்ஐசியூல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற. அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா? விடவே விடாது.